2019 சைனாவில், அதாவது டிசம்பர் லாஸ்ட்டில் ஜனவரி ஃபஸ்ட் வீக்கில் கோவிட்டை பற்றி அங்கொன்றும் இங்கொன்றுமா அரசல் புரசனாக பேச ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் ஏறக்குறைய ஒரு 2.5 மாதத்தில், குறிப்பாக மார்ச் செகண்ட் வீக்கில் நம்ம இந்தியாவில் லாக்டவுன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ அதே மாதிரி ஒரு பிரச்சனையை இப்போ சைனாவில் ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ மீண்டும் நம்ம இந்த உலகம் என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு போக போகுது அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் இப்போது நேற்றுலேருந்து இதை சமூக ஊடகங்கள் பேசிகிட்டு இருக்கு. நான் மருத்துவத்துறையில் கடந்த 18 ஆண்டுகளாக இருக்கிறேன் என்கிற ஒரு காரணத்தால், அந்த ஒரு அனுபவத்தால் நான் சொல்கிறேன். மெடிக்கல் மாஃபியாக்கள் தங்களுடைய வேலையை மீண்டும் ஆரம்பித்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் நான் இந்த சமயங்களில் சொல்லிக்கிறது ஒன்று தான், தைரியமாக இருங்க. தைரியம் மட்டும்தான் உங்களை காப்பாற்றும். கோவிட்டில் நோய் செத்தவங்களை விட அதனால் பயந்து செத்தவங்க தான் அதிகம். அதனால் தைரியமாக இருங்க, இறை நம்பிக்கையோடு இருங்க, இயற்கை உணவுகள் எடுத்துக்கோங்க. உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறதுக்கான வழிகள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள். குறிப்பாக இன்னொரு விஷயம், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, இந்த மாதிரியான நாட்பட்ட வியாதிகளுக்கு, அப்புறம் ஒபிசிட்டி, அதுக்கப்புறம் ஒரு கேன்சர், அதுக்கப்புறம் ஒரு ஹெச்ஐவி, ஒரு எய்ட்ஸ், இப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய மெட்டபாலிக் டிஸார்டர்ஸ்க்காகவும் கம்யூனிகபிள் டிசீஸாலையும் வரக்கூடிய நோய்கள் இருக்கக்கூடியவங்களுக்கு எதிர்ப்பு சக்திகள் மிக குறைவாக இருக்கும். அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழியை பாருங்கள். இறை நம்பிக்கையோட நல்ல சுத்தம், சுகாதாரம், கைகள், உடல் முழுக்க சுகாதாரமாக வச்சுக்கோங்க. மிக மிக முக்கியமான ஒரு விஷயம், ஏற்கனவே ஆஸ்துமா, சளி இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த காலகட்டங்களில், பனிக்காலங்களில் ரொம்ப கவனமாக இருங்க. மற்றபடி இறை நம்பிக்கையும் மனதைரியம் மட்டும்தான் உங்களை எந்த ஒரு பேண்டமிக் சுச்சுவேஷனில் இருந்தும் காப்பாற்றும் அப்படிங்கிறதுல மனசில் வச்சுக்கோங்க. நிச்சயமாக, குறிப்பாக பேசிக்காகவே இந்தியர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன உறுதி உண்டு. கோவிடை நாம் கடந்து வந்தது போல் இந்த முறையும் நம்மால் கடந்து வர முடியும். அது எப்படிப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் தைரியமாகவும் எல்லா வகையிலும் ஆரோக்கியமாகவும் நல்ல உணவு பழக்க வழக்கங்களை மேற்கொள்ளுங்கள். நன்றி.